குடும்ப உறவுகள், ஆத்ம சாதகர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் அடியனோட இனிமையான வணக்கங்கள். நம்ம குடும்ப உறவுகள்ல தொடர்ந்து நாம பல விழாக்களை கொண்டாடுறோம். திருமண நாள் நல்வாழ்த்துக்கள், பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள், அப்புறமா ஊர் திருவிழா சார்ந்து பல விழாக்கள், முக்கியமா குடும்பங்கள் இணைந்து செய்யக்கூடிய பல்வேறு விதமான நிகழ்வுகள், இப்படி எல்லா விதமான விழாக்கள் மூலமாகவும் ஒரு உணர்வான அன்பு உங்க இதயத்துல மேனிஃபெஸ்ட் ஆகுத உங்களால ருசிக்க முடியுதா? அதுக்கு காரணங்கள் நிறைய இருக்கலாம். இன்னைக்கு கூட நம்ம குடும்பங்கள்ல அச்சுக்கு பர்த்டே எல்லாரும் விஷ் பண்ணியிருக்கோம். பெரியம்மா குடியாத்தத்துல இருக்கிற பெரிய அத்தை, அவங்களுக்கு பர்த்டே, அவங்களுக்கு விஷயம் சொல்றோம். ஏதோ ஒரு உறவுகள்ல இன்னைக்கு ஒரு துக்க நாள், இல்ல ஏதோ ஒரு உறவு சார்ந்த தொழில்ல அவங்களுக்கு ஒரு முன்னேற்றம் இருக்குது. குழந்தைங்க இன்னைக்கு எல்லாரும் பள்ளிக்கூடத்துக்கு போறாங்க. ஏதோ ஒரு நண்பர் இன்னைக்கு ஒரு படிப்புல முதல் மதிப்பெண் வாங்குறார். இப்படி நிகழ்வுகள் பலவாக இருக்கலாம். ஆனா இந்த நிகழ்வுகள் சார்ந்து உங்களுக்குள்ள ரைஸ் ஆகிற ஆட்டிடியூட், குவாலிட்டி என்னன்னு நீங்க பாருங்க. பெயின் வருதா, ப்ரெஷர் வருதா, ப்ளஷர் வருதா, ஹாப்பினஸ் இருக்கா, ஜாய் இருக்கா? நல்ல நிதானமா பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஸ்டார்டிங் ஆஃப் த டே, எண்ட் ஆஃப் தி டே, ஒரு நாளோட மொத்த மதிப்பீடும் என்னன்னா, ஹோல் டே நீங்க எவ்வளவு உற்சாகமா இருக்கீங்க, உத்வேகமா இயங்குறீங்க, எவ்வளவு ஆனந்தமா இந்த இயற்கையும் இறைவனையும் இந்த உலகத்தையும் கொண்டாடுறீங்க. ஒவ்வொரு கணமும் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸோடு, ஃப்ரெண்ட்ஸோடு, ஒர்க் பண்ற சக ஊழியர்களோடு இணைஞ்சிருக்கிற இந்த பிரபஞ்சத்தோடு நீங்க எப்படி இருக்கீங்கன்றதை பொறுத்துதான் அந்த நாளை நீங்க முழுசா பயன்படுத்தி இருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த பயன்பாடை பத்தி நான் ஏன் இன்னும் ஆழமா பேசுறேன்னா, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். இந்த பிளஷர் ஆர் பிரஷர், பெயின் ஆர் ஜாய், ஹாப்பினஸ் ஆர் ஒரிஸ், இந்த டுவாலிட்டியிலிருந்து நம்மளை எல்லாரும் விடுதலை பண்ணி த ஒன்லி ஒன் வே அப்படின்னு சொல்லப்படுகிற சுப்ரீம் பிளிஸ்குள்ள தள்ளிவிடக்கூடிய ஒரு அறிவியல் பூர்வமான கலைதான் நாம எல்லாரும் தினசரி செய்ய வேண்டிய யோக மார்க்கம். உலக யோகா நாள் விழா வந்துட்டு இருக்குது. நம்ம குடும்பத்திலிருந்து யோகத்தை நிறைய பேரு வாழ்க வளமுடன் மகரிஷி இது கத்துன்னு இருக்கீங்க. ஆர்ட் ஆஃப் லிவிங், வாழும் கலைன்னு ஸ்ரீ ரவிசங்கர் ஜியோட இணைஞ்சிருக்கீங்க. ஈஷா மூலமா பல்வேறு விதமான பயிற்சிகளை அனுபவிச்சிருக்கீங்க. முக்கியமா இயற்கை மற்றும் யோக மருத்துவம்னு உங்க குடும்பத்தில இருந்து ஒரு டாக்டர் அம்மா உருவாக்கி இருக்கிறாங்க. இப்படி ஒரு உண்மையான அறிவியலை படிப்பாவும் அனுபவமாவும் ருசிச்சிருக்கிற நீங்க எல்லாரும் தினசரி ஏன் வாழக்கூடாது? இந்த பெயின் அண்ட் ஜாய் அப்படின்ற ஷாப்டை உடைச்சிட்டு சின்சியரா எவ்ரி மூமெண்ட் உங்க இதயத்துல இருந்த லவ் ஏன் மேனிஃபெஸ்ட் பண்ணக்கூடாது? உங்களோட பிசிக்கல் இல்னஸை மருந்து இல்லாம ஏன் குணமாக்க முடியாது? நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்ல நடக்கக்கூடிய சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க கம்ப்ளீட்டா எரேஸ் பண்ணி நாம எல்லாரும் ஏன் இன்னும் இனிமையான அந்த அன்புல மூழ்க கூடாது அப்படின்றதுக்காக ஒரு ஆதங்கத்துல இந்த வீடியோ போடுறேன். ஆண் பெண், உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க, கம்யூனிட்டி அண்ட் நல்ல படிப்பு இல்ல குறைவான படிப்பு, இல்ல வயசு அதிகம் வயசு குறைவு அப்படின்ற எல்லா பாகுபாடுகளையும் உடைச்சி எவ்ரிடே மார்னிங் அண்ட் ஈவினிங் நாம எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த யோக கலையை பயிற்சி செய்வதன் மூலமா நம்ம எல்லாரோட ஸ்பைனல் கார்ட்ல இருக்கிற த நேஷனல் ஹைவேன்னு சொல்லப்படுகிற அக்னி நாடிய முழுசா ட்ரிகர் பண்ணி உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிற அந்த ஆன்மீக பொக்கிஷன்ற பியூர் லவ், பியூர் நாலேஜ, பியூர் பிளிஸ முழுசா விழிப்படைய வச்சு உடம்பு, மனசு, உணர்வு, உறவு, சமுதாயம்னு எல்லா வகையிலும் நாம எல்லாரும் ஒற்றுமையா வாழ்றதுக்கான ஒரு அற்புதமான பாசிபிலிட்டி இந்த யோகிக் லைஃப் ஸ்டைல். தயவு கூர்ந்து குடும்ப உறவுகள் அத்துணை பேரும்
எங்க இருந்தாலும் இன்று இணையம் மூலமா நாம் எல்லாரும் இணையறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. இதயத்துல அன்பு வச்சுட்டு இருந்தா மட்டும் போதாது, அதை முழுசா வெளிக்கொண்டு வருவதற்கான வாய்ப்பு தான் இந்த பிசிக்கல் ஆர் இந்த ரிலேஷன்ஷிப், இந்த சொசைட்டி, நாம் எடுக்க வேண்டிய லீடர்ஷிப். இதுல நீங்க முழுசா உங்களை பயன்படுத்தி உலக யோகா நாள் விழாக்குள்ள உங்களை நீங்க முழுசா தயார்படுத்தி உங்களோட இணைஞ்சிருக்கிற எல்லாருக்கும் இந்த யோக மார்க்கத்தை வாழ்வியலா நீங்க கொண்டு போய் சேர்க்கணும்னு ஒரு டிக்ளரேஷனை நீங்க எல்லாரும் பண்ணணுன்றதுதான் என்னோட தாழ்மையான, பணிவான, அன்பான வேண்டுகோள். பெரியப்பா, பெரியம்மா, அத்தை, மாமா, தாத்தா, பாட்டி, குழந்தைங்க எல்லாருக்கும் நான் வைக்கிறேன் ஒரு ரெக்வஸ்ட் என்னன்னா, சின்சியர்லி டூயிங் யோகா எவ்ரிடே மார்னிங் ஆர் எவ்ரிடே ஈவினிங். டோன்ட் காம்ப்ரமைஸ். ரொம்ப அழகா வாத்தியார் சொல்லுவார், காரணங்கள் சொல்பவர்கள் காரியங்கள் செய்வதில்லைன்னு. தயவு கூர்ந்து எல்லாரும் வகுப்புல இணைஞ்சுக்கிறோம், ஃபேமிலியோட யோகத்தை முழுசா பயிற்சி பண்ணுவோம், லைஃப்பை ரொம்ப ஜாய்ஃபுல்லா செலிப்ரேட் பண்ணுவோன்றது என்னோட ஆழமான விண்ணப்பம். பி பிளிஸ்ஃபுல். ஆனந்தமா இருக்கலாம். எவ்வளவு நேரம்